முதல் பாடம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கொடுத்துருக்காங்க. இதுல கிரிக்கெட்ல மிதாலி தொராராஜ் அவங்கள பத்தின ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய கிரிக்கெட்ல அவங்களுடைய பங்களிப்பு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்காங்க. அவங்களுடைய மதர் டங் தமிழ். அவங்க தான் விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதிக ரன் அடிச்சவங்க. அதே போல 6000 ரன்னுக்கு மேல ஒன் டே இன்டர்நேஷனல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில தாண்டினவங்களும் அவங்க தான். 7 கான்சிக்யூட்டிவ் 50s, அதாவது தொடர்ச்சியாக, கான்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சியாக 7 முறை 50 ரன்கள் எடுத்த ஒரே பிளேயரும் அவங்க தான். அவங்களுக்கு வந்து நிக்நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஆல் டைம் லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா, அதாவது பெண்கள் பிரிவுல. ஓகே, நான் அந்த சென்டர்ல நம்ம எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டர்ல அந்த போஸ்டன் இருக்கும்போது வச்சுக்கிறேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. இதுல உள்ள முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்க்கணும். அதே போல அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன வந்து இந்திய அணியின் இந்திய மகளிர் அணியின் சச்சின் தெண்டுல்கர் அப்படின்னு சொல்றதை அவங்க விரும்பல. அதுக்கு பதிலா நான் இன்னொரு ஆணின் பெயர்களை அடையாளப்படுத்திக்க விரும்பல, நான் ஒரு பெண் என்பதை நான் நினைவுல கொள்றேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல அவங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்றதுல. இருந்தாலும் அவங்க பெண்கள் அணியில வந்து இருக்கிறத அவங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு தகவல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, சுவாரஸ்யமான தகவல். விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தென் மென்ஸ். அதாவது ஆண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை விட முன்னதாகவே பெண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. விமென்ஸ் வேர்ல்டு கப் வந்து 1973 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் அதுக்கப்புறம் தான் மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்தது 75ல. 75ம் 79ம் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது நமக்கு தெரியும். 1983ல நம்ம கபில் தேவ் தலைமையிலான அணி வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இதுல அவங்க கொடுத்திருக்க வார்த்தைகள்ல நம்ம கவனம் செலுத்துவோம். ரெகக்னைஸ்டு, நோன் அதோட மீனிங், அக்னாலஜ்டு அக்செப்ட் ஏற்றுக்கொள்ளுதல், ப்ரிவிலேஜ் ஹானர், கான்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து, தொடர்ச்சியாக, அடுத்தடுத்து அப்படின்னு அர்த்தம், ஐடென்டிட்டி அடையாளம், இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் பண்றது, உத்வேகம் அளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஷன் அப்படின்னா விருப்பம். அதுக்கடுத்த பகுதியில வந்து உஷா ராணி அப்படிங்கிற ஒரு கபடி பிளேயரை பத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பெங்களூரு பகுதியை சேர்ந்தவங்க, கர்நாடகாவில். அவங்க ஒரு ஸ்கூல் சைல்ட்ல இருந்து எவரி மார்னிங், மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அவங்க தொடர்ச்சியாக அந்த கண்டிவரா ஸ்டேடியத்துக்கு தினசரி போய் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதே போல அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. இவங்க வந்து தினசரி வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கர்நாடகா போலீஸ்ல இவங்க கபடி விளையாட்டை வச்சு வேலை கிடைக்குது. அது வரலையுமே அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப வறுமை கோட்டில தான் இருக்கு. இவங்க கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் போர்ஸ்ல வந்து அவங்க அந்த விளையாட்டுக்கான பங்களிப்பு அடிப்படையில் அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க. அதே போல யங்கஸ்ட் விமன் இந்த கபடி டீமும் அவங்க தான். அவங்க வந்து 29 வயது இருக்கும்போது அவங்களுக்கு கோல்டு மெடல் கபடியில கிடைச்சது. ஓகே, இதுல கொடுத்துருக்க வார்த்தைகள் ஷாண்டி டவுன் அப்படின்னா ரொம்ப புவர் ஏரியா, இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். ஷாண்டி டவுன்னா ரொம்ப புவர் ஏரியா, வறுமையான பகுதி. அன்ஃபுல்ஃபில்டு, இது நமக்கு தெரியும், பெற்றுக்கொள்ள முடியாத. ப்ராமினன்ட், நோட்டிசபிள், அதாவது கவனிக்க தகுந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும். டெட்டர்மைண்ட், வில் பவர், அதுக்கு ரொம்ப ஒரு உறுதியாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. கொஞ்சம் வேகமா தான் போறேன், கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன், குறிச்சுக்கோங்க. டெட்டர்மைண்ட் அப்படின்னா வில் பவர், வில்லுன்னா இந்த மன உறுதினு நம்ம சொல்லுவோம், அந்த உறுதி மிக்க அப்படிங்கிற அர்த்தத்துல அது வருது. அதுக்கு அடுத்தது பேட்மிண்டன், அவங்க பிவி சிந்து அவங்கள பத்தின ஒரு பகுதி வந்திருக்கு. அவங்க வந்து சில்வர் மெடல் 2016 அவங்க வின் பண்ணாங்க.
சாரி, ஓகே, ஆமா, 2016 அவங்க வின் பண்ணாங்க. 2012 சாய்னா நேவால் வெள்ளி பதக்கம் வென்றாங்க, பிரான்ஸ் மெடல். ஓகே, இதுல அதுக்கு மேல நம்ம விஷயங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. அவங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்ட், பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் அது கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே இரண்டாவது ரொம்ப பாப்புலரான விளையாட்டு எதுன்னா பேட்மிண்டன். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது கிரிக்கெட், மூன்றாவது இடத்துல தான், சாரி, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஃபுட்பால், மூன்றாவது இடத்துல தான் கிரிக்கெட் இருக்கு. ஓகே, இது வந்து அடிக்கடி நம்ம மாதிரி வினாக்கள்ல இந்த பகுதி வருது, அதனால இதை நம்ம கவனிச்சுப்போம். கிரிக்கெட் பேட் அதை நம்ம மேட்ச் பண்ணிடுவோம். ஃபுட்பால் இதுக்கு எது வரும் அப்படிங்கிறத பாருங்க. டென்னிஸ் ராக்கெட். ஃபுட்பாலுக்கு வந்து நெட் வந்து எல்லா விளையாட்டுமே, வாலிபால்லையும் நெட் இருக்கும், டென்னிஸ்லயும் நடுவில் நெட் இருக்கும், ஃபுட்பால்லையும் நெட் இருக்கும். ஸோ நம்ம வேற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. டென்னிஸை பொறுத்தவரையிலே ராக்கெட், அந்த டென்னிஸ் விளையாடுற மட்டையை வந்து ராக்கெட்னு சொல்லுவோம். அதே போல ஆர்ச்சரிக்கு போவன் ஆரோ. கோல்ஃப் வந்து கிளப், கால்ஃப் கிளப், கால்ஃப் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ டென்னிஸ் ஃபுட்பால் ரெண்டும் மிச்சம் இருக்கு, இந்த பக்கம் நெட்டும் ஹெல்மெட்டும் மிச்சம் இருக்கு. அப்போ டென்னிஸ்ல நிச்சயமா ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுட்பால்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபுட்பால் வந்து ஹெல்மெட், டென்னிஸ் வந்து நெட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்படிதான் நம்ம பல வேலைகள்ல ஆன்சர்ஸ் தேர்வு பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பொருந்துது அப்படின்னா அதுல உள்ள மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம சரி பண்ணிக்கணும். ஒரு ரெண்டு கேள்விகள் மட்டும் பார்ப்போம். கேள்விகள் கூட நான் பிடிஎஃப் பண்றேன், அதுல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விடைகளும் நான் தர்றேன், ஏன்னா நேரம் குறைவு அப்படிங்கிற காரணத்தினால. அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு நவுனை பற்றி விவரிக்கிற ஒரு வார்த்தை. நவீனை ஒரு நவுனை பற்றி, அதாவது ஒரு பெயர் சொல்லை பற்றிய குறிப்புகள் தரக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப டீ அப்படிங்கிறது ஒரு நவுன். ஹாட் டீ, ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றது அட்ஜெக்டிவ். ஃப்ளவர், பியூட்டிஃபுல் ஃப்ளவர். டைஸ், டூ டைஸ். ஹெட், பேல்ட் ஹெட். கிராஜுவேட், யங் கிராஜுவேட். இப்படி ஒரு நவுனை பற்றி கூடுதல் தகவல் அளிக்கிற ஒரு வார்த்தை வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதே வெர்ப பத்தி, அந்த வினை எப்படி நடந்ததுங்கிற கூடுதல் தகவல் அடிச்சா கொடுத்ததுன்னா அது அட்வர்ப் அப்படிங்கிறத நம்ம இப்பயே தெரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த இடத்துல ஏன் வேகமா போறேன்னா, இதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல ரொம்ப விரிவா வருது, அப்போ நம்ம அதை பார்த்துப்போம். அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு நவுனுக்கு மோர் அட்ஜெக்டிவ்ஸ் வரும்போது அதை எந்த ஆர்டர்ல நம்ம பண்ணணும் அப்படி, அதுக்கு நம்ம ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம். நோ, எஸ்எஸ்ஏ, காம். எழுதிக்கோங்க. அட்ஜெக்டிவ் ஆர்டர் நோ, என்ஓ, நோ, எஸ்எஸ்ஏ எழுதிக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர்ல அந்த முதல் 4 எழுத்துக்கள் COMP, இதை எழுதிக்கோங்க. நோ எஸ்எஸ்ஏ கம்ப்யூட்டர் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல முதல்ல வர்ற நோல என் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குவான்டிட்டின்னு இங்க கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல அடுத்தது ஓக்கு வந்து குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன், நம்ம ஒப்பீனியன் ஞாபகம் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ், அடுத்தது ஒப்பீனியன். அதுக்கு அடுத்தது எஸ் வந்து 2 எஸ் இருக்கு. அப்போ எந்த எஸ் எதுக்கு அப்படிங்கறது நம்ம நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருந்தோம். பெரிய வட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். பெரிய வட்டம். அப்போ வட்ட பெருசுன்னு சொல்ல மாட்டோம், பெரிய வட்டம்னு தான் சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் சைஸ் தான், அதுக்கு அடுத்ததுதான் ஷேப். இப்போ இந்த ஷேப்புங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கொடுக்கல, இது அடுத்த வகுப்புகள்ல வருது. முதல்ல சைஸ், அதுக்கு அடுத்தது ஷேப், அதுக்கு அடுத்தது ஏஜ். ஏஜ்ங்கிறதுல நம்பர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓல்டு, யங், அடல்ட் இது போன்ற வார்த்தைகள் வந்ததுன்னா, அட்ஜெக்டிவ்ஸ் வந்ததுன்னா அதை ஏஜ் அப்படின்னு நம்ம கருதிக்கணும். எஸ்எஸ்ஏ முடிஞ்சது. அடுத்தது காம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காம்ப்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சி, சீக் ஃபார் கலர். சி ஃபார் கலர். ஓகே, நம்ம இப்போ இந்த 5 மட்டும் பார்த்துப்போம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல கூடுதலா உள்ளதை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா உதாரணங்கள் இருக்கும்போது அதை வச்சு பார்க்கறது எளிமையா இருக்கும். அதை நம்ம அப்படியே நம்ம பார்த்துப்போம்.
ட்ரை பண்ணுங்க. 3 அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது வரும், தேர்ட் எது வரும்? அப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டியது நோ எஸ்எஸ்ஏ காம். இப்ப 5 தான், இவங்க 5 விதமான அட்ஜெக்டிவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா 9 விதமான அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல 5 விதமான அட்ஜெக்டிவ்ஸை எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னா, முதல்ல ரெட் வந்திருக்கு. அந்த சி ஃபார் கலர், நம்ம காம்ப்ல வர்ற சி ஃபார் கலர், அதை நம்ம சொல்லிடுவோம், நினைவுல வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்தது ஒப்பீனியன், அடுத்தது சைஸ், அடுத்தது ஷேப், அதுக்கு அடுத்தது ஏஜ், அதுக்கு அடுத்தது கலர். நோ எஸ்எஸ்ஏ காம் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். இப்போ முதல்ல ரெட் ஸ்மால் ரெக்டாங்குலர் அதை கொடுத்துருக்காங்க. ரெட் ஸ்மால் ரெக்டாங்குலர். அப்போ முதல்ல என்ன நம்ம பண்ணணும், நோ என் இருக்கா, நம்பர்ஸ் இருக்கா, நம்பர்ஸ் இதுல இல்ல. அதுக்கு அடுத்தது ஒப்பீனியன், சைஸ் இருக்கா, ஒப்பீனியன் இருக்கா, அதை பார்க்கணும், அதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது மிச்சம் இருக்கிறது என்ன, ஷேப் இருக்கு, சைஸ் இருக்கு, கலர் இருக்கு. அப்போ எஸ்எஸ்ஏ காம் இதுக்குள்ளதான் இந்த ஆர்டர் வருது. ஃபர்ஸ்ட் சைஸா ஷேப்பா, பெரிய வட்டம், அப்ப சைஸ் தான். அப்ப சைஸ் இங்க என்ன, ஸ்மால், அப்போ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்மால் வரும். அதுக்கு அடுத்தது சைஸுக்கு அடுத்தது ஷேப், ரெக்டாங்குலர், அப்ப ஸ்மால் ரெக்டாங்குலர். இந்த இடத்துல கலர்ங்கிறது கடைசியா வரும், அப்போ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பார்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ கொஞ்சம் நான் சொன்னது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம், இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எது வரும், ஈஸியா நமக்கு எடுத்தோடனே அவங்க ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, 2ங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ வெரி ஃபர்ஸ்ட் எது வரும், 2 தான் வரும். அதுக்கு அடுத்தது என்ன, குவாலிட்டி ஒப்பீனியன். குவாலிட்டி ஒப்பீனியன் இருக்கா, இல்ல. அதுக்கு அடுத்தது என்ன, சைஸ். சைஸ் இருக்கா, இருக்கு, லாங் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்தது அப்போ 2 லாங். பிரவுன்ங்கிறது என்ன, கலர், அது கடைசியா தான் வரும். இந்த இடத்துல இந்த 5ல அது கடைசியா வரும், 2 லாங் பிரவுன் ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அதே போல இப்ப நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பர் வரும், அதை போட்டுட்டோம் 5. இப்ப இந்த நியூங்கிறது என்ன, இந்த நியூங்கிறது எதுல வரும், இதுதான் கேள்வி. இது எதுல வரும், ஒப்பீனியன்ல வரும், குவாலிட்டி ஆர் ஒப்பீனியன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்தது ஒப்பீனியன், 5 நியூ yellow. இப்போ உங்களுக்கு சரியா வந்துரும் நினைக்கிறேன். இப்ப இதை ட்ரை பண்ணுங்க. தின் டால் கிளவர், இது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு, ஆனாலும் ட்ரை பண்ணுங்க. தின் அப்படிங்கிறது என்ன, சைஸ், சாரி குவாலிட்டி. தின்ங்கிறது மெல்லிதான அப்படின்னா அது குவாலிட்டி, டால்ங்கிறது சைஸ், கிளவர்ங்கிறது ஒப்பீனியன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், கிளவர், தின், டால். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிறோம், கிளவர், தின், டால். அதுக்கு அடுத்தது ரவுண்ட், பிக், ஸ்மால். ரவுண்ட், தின், ஸ்மால். ரவுண்டுங்கிறது ஷேப், ஸ்மால்ங்கிறது சைஸ், பிங்க்ங்கிறது கலர். அப்போ ஃபர்ஸ்ட் சைஸ், ஷேப், கலர். அப்போ ஸ்மால், ரவுண்ட், பிங்க், பிளேட். ஓகே, இப்போ அதே போல இந்த ஆட் ஒன் அவுட், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வீட்டில், கவனம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு டஃப்பான பகுதி அப்படின்னு சொல்றதுன்னா இதை சொல்லலாம். எப்படின்னா ஆட் ஒன் கொடுப்பாங்க, அதாவது அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து தொடர்பில்லாத வார்த்தைகளா இருக்கும், அதுல வந்து நம்ம அதிக பயன்பாட்டுல இல்லாத வார்த்தைகளா இருக்கும், அதுல எது பொருத்தமற்றதோ அதை நம்ம எடுக்கணும். அப்போ இப்போ முதல்ல டைனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மால்னா சின்னது, லிட்டில் அப்படின்னாலும் சின்னது, பனி அப்படின்னாலும் சின்னது, அப்போ எனார்மஸ், அதுதான் இதுல ஆட் ஒன் அவுட். அப்போ கிரேட், பிளெண்டிஃபுல், ஜெனரஸ், இதுல ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது ஆட் ஒன். ஸோ இது போல அந்த பகுதிகளில் நம்ம கவனம் செலுத்தணும். ஓகே, இங்க ஃபர்தர், ஃபாதர்,
இந்த ரெண்டு வார்த்தையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செக் லாங்குவேஜ் செக் பாயிண்ட்ல இருந்து அதிக முறை ஒரு மதிப்பெண் வந்திருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மதிப்பெண்ணா தான் நம்ம எடுக்க முடியும், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு மதிப்பெண். இதுல வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட் முக்கியம். அப்ப ஃபாதர் அப்படின்னா என்ன, ஃபாதர் அப்படின்னா என்ன? ஃபாதர் மீன்ஸ் அடிஷனல். ஃபாதர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யூ வந்தா அடிஷனல், ஏ வந்தா தொலைவு அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல மோர் ஸ்ட்ராங்கர், அது சரியா அப்படின்னா இல்ல, ஸ்ட்ராங்கர் தன் அதுதான் சரி. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங் வந்து ஸ்ட்ராங்கர்ங்கிற கம்பேரிட்டிவ் டிகிரி ஃபார்ம்லயே இருக்கு. அதுக்கு மேல நீங்க ஒரு மோரை எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. ஸோ ஸ்ட்ராங்கர் அப்படின்னாலே அது மோர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அர்த்தம் தான். மோர் ஸ்ட்ராங் தான் இங்க ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற சென்ஸ்ல வருது. அப்போ நம்ம அதுக்கு ஒரு மோர் போட தேவையில்லை. ஸ்ட்ராங்கர் தென் இஸ் எனஃப். அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அப்போ டபுள் கம்பேரிட்டிவ் போடக்கூடாது. ஒரு இஆர் சிலபல் ஒன்று ஆட் பண்ணிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அப்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாறிடுச்சு, அந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இஆர் டிகிரி அந்த ஃபார்மேட்ல உள்ளதுக்கு மோர் தேவையில்லை. ஏன்னா ரெண்டு கம்பேரிட்டிவ் டபுள் கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அதே போல ஹை டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு டால் வித் பியூப்புள், ஹை வந்து பில்டிங், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து மக்களை பற்றி சொல்லும் போது, மனிதர்களை பற்றி சொல்லும் போது டால், உயிரினங்களுக்கும் டால் தான் பயன்படுத்தணும். ஹைங்கிறது பில்டிங், ட்ரீஸ், மவுண்டைன்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்து ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு தலைப்புல. எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம், போயத்துல இருந்து கணிசமான மதிப்பெண்கள் வருது, போயத்துல இருந்து கணிசமான மதிப்பெண்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ டீம் ஒர்க் தமிழ்ல உள்ள அதே ஃபார்மேட் தான். போயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆதர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். போயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய ஆதர் யாரு, எட்கர் ஏ கெஸ்ட். இந்த பேரை நினைவுல வச்சுக்கோங்க. இவர் இன்னொரு போயம், அதாவது 10ஆம் வகுப்பு வரை உள்ளதுல இன்னொரு போயமும் அவர் எழுதியிருக்கார். அதனால நம்ம இந்த டீம் ஒர்க் போயத்தை எழுதினவர் எட்கர் ஏ கெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். இவருடைய காலம் அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த தேவையில்லை. இந்த போயத்தை ஒரு முறை வாசிச்சுப்போம். ஓகே, இத படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க இந்த போயத்துல. இப்போ நம்ம வந்து இந்த போயத்துல பார்க்க வேண்டியது பொயட்டிக் டிவைசஸ் என்ன வரும், அதை நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ இந்த ஒரு 2 வரியை கொடுத்துட்டு இது எந்த போயத்துல இருந்து வருது அப்படின்லாம் நம்மள்ட்ட கேட்க போறது இல்லை. அந்த 2 வரியில இருந்து அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை வச்சு ஒரு கேள்வி என்ன வரலாம். ஒரு 2 வரியை கொடுத்துட்டு இது எந்த போயத்துல இருந்து வருது அல்லது இதை எழுதுனது யாரு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் வராதுன்னு சொல்லல, குறைவுன்னு சொல்றேன். இதை ஞாபகம் வச்சுப்போம். ஓகே. இந்த போயத்தை நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது ஒன்ஸ் வாசிச்சு பார்த்துருங்க. இது டீம் ஒர்க் அப்படிங்கிறத பத்தினது. ஸோ நம்ம வந்து எல்லாரும் ஒரு டீமா இருக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்றாங்க. தனி மனிதர்கள் செல்ஃபிஷ் இல்லாம எல்லாரோடையும் இணக்கமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட கான்செப்ட். இதுல வந்து பொயட்டிக் டிவைசஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரைமிங் ஸ்கீம் அதான் கொடுத்துருக்காங்க. போயத்துக்கு மட்டும், ஸ்டான்ஸாவுக்கு மட்டும், முதல் பத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம பார்த்துப்போம் என்னென்ன. எப்பயுமே ரைமிங் ஸ்கீம்ங்கிறது ஒரு பத்தி, ஸ்டான்ஸா, செய்யுளை பொறுத்தவரையிலையும் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். அதுல 4 வரி, இந்த போயம் வந்து 4 வரிகள் கொண்ட ஸ்டான்ஸாக்களால் உருவாகி இருக்கு. இந்த கேப் கொஞ்சம் சரியா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல, கேப் கம்மியா இருக்குங்கிறதுனால நமக்கு தெரியல. இதுல ரைமிங் ஸ்கீம் என்ன, பாராவுக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன, இந்த 4 வரியை கொடுத்துட்டு இதுல ஏன்னா சென்ற முறை அதே கேள்விதான் வந்தது, ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ரைமிங் ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு வரியிலையும் உள்ள கடைசி வார்த்தையின் மீது நம்ம கவனம் செலுத்தணும். முதல் வரியின் கடைசி வார்த்தையின் கடைசி ஓசை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 வரி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வரியிலையும் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றது நம்ம பார்த்தாலே புரியும், பட் இல்ல சார் எனக்கு அது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிடுது. ஏன்னா இந்த மாதிரி 4 வரியா கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. போன முறை எப்படி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா கொடுத்துட்டாங்க. ஒரு வரி
அது கமா போட்டு அடுத்த வரி அப்படி மறைக்க மறைக்க கொடுத்துட்டாங்க. 4 வரியை வந்து 3 வரியில ட்ரை பண்ணிட்டாங்க. அப்போ அது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆஹ் ஒரு வரியினுடைய கடைசி வார்த்தை இப்போ ஸ்கில், ஓகே, அது ஒரு கடைசி வார்த்தை. ஸ்டார் கடைசி வார்த்தை. இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை ஸ்டார். மூன்றாவது வரியின் கடைசி வார்த்தை த்ரில். நான்காவது வரியின் கடைசி வார்த்தை ஆர். ஓகே, இந்த 4 வார்த்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதுதான் ரைமிங் ஸ்கீமை முடிவு பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஓகே, இப்போ முதல் வார்த்தையினுடைய கடைசி ஓசை அதை உச்சரிக்கிறோம். முதல் வார்த்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏங்கிற எழுத்தை கொடுத்துட்றோம். ஸ்மால் ஏ, கேபிட்டல் ஏ போடக்கூடாது. ரைமிங் ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் ஸ்மால் ஏ தான் போடணும். ஸ்மால் ஏ கொடுத்துட்டோம். ஸ்கில் அப்படிங்கிற ஒரு ஓசை வருது. அப்போ கடைசி உச்சரிப்பு என்ன? இல் சவுண்ட் வருது. அதை நம்ம நினைவுல கொள்றோம். முதல் வரியின் கடைசி வார்த்தையின் கடைசி ஓசை இல், இது ஏ. ஏன்னா முதல் வரியோட ஓசைங்கிறதுனால ஏன்னு குறிப்பிடுறோம். இப்போ 2வது வரியின் கடைசி வார்த்தை ஸ்டார். இதுக்கும் ஸ்கில்லுக்கும் ரைமிங் இருக்கா? ஸ்கில்லுங்கிற மாதிரி இது வந்திருக்கா அப்படின்னு பாக்குறோம். இல்ல. அப்போ இது ஏயின் ஓசையில் இல்ல. அப்படின்னா ஏக்கு அடுத்த ஓசை பின்னு போட்டுக்கிறோம். அப்ப ஸ்கில்லுங்கிறது ஏ, முத வார்த்தைங்கிறதுனால முத வரியின் கடைசி வார்த்தை ஏ. 2வது வரியின் கடைசி வார்த்தை முதல் வரியின் கடைசி வார்த்தைக்கு ரைமிங்கா இல்ல, அது புதுசா இருக்கு. அப்போ அது பி. இப்ப 3வது வரியின் கடைசி வார்த்தையை பாக்குறோம். த்ரில் அப்படின்னு இருக்கு. இப்ப ஏற்கனவே பார்த்த ஸ்கில்லுக்கு இது ரைமிங் ஆகுது. ஓகேவா? அப்போ இது வந்து ஸ்கில்லோட ரைமிங் வார்த்தை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுவும் ஏ தான். ஸ்கில்லுக்கு வந்து என்ன எழுத்து கொடுத்துருந்தோம்? ஏ கொடுத்துருந்தோம். அப்போ த்ரில்லும் ஏ தான். இதை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஸ்கில் ஏ, ஸ்டார் புது வார்த்தை, அப்போ பி. த்ரில் ஏற்கனவே ஏவாக இருக்கக்கூடிய ஸ்கில்லோட ரைமிங் ஆகுது. அப்போ இதுவும் ஏ தான். ஏ பி ஏ. இப்ப கடைசி வரியினுடைய கடைசி வார்த்தையினுடைய கடைசி ஓசையை நம்ம பார்க்கிறோம். ஆர். ஆர். இப்போ அது ஸ்டார், இது ஆ. ரெண்டுலயுமே ஆருக்கு வந்து சவுண்ட் கிடையாது. அது ஸ்டார், இது ஆ. இப்போ இதுக்கு ரைமிங் ஆகுது. எதுக்கு ரைமிங் ஆகுது? ஸ்டாருக்கு ரைமிங் ஆகுது. ஸ்டாருக்கு என்ன எழுத்து கொடுத்துருந்தோம்? பின்னு கொடுத்துருந்தோம். அதே பிஏ இங்க கொடுக்க போறோம். இப்ப ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏ பி ஏ பி, அவ்வளவுதான். இதான் ரைமிங் ஸ்கீம். அது இப்ப அடுத்த ஸ்டான்ஸாவில செக் பண்ணுங்க. பிளே, இந்த ஒரு ஸ்டான்ஸாவை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் வரி என்ன? முதல் வரியின் கடைசி வார்த்தை என்ன? 2வது ஸ்டான்ஸா. 5வது வரியை பாருங்க. முதல் வரியின் கடைசி வார்த்தை பிளே. அப்போ இது ஒரு ஸ்டான்ஸா. இதுல முதல் வரி வந்து பிளே, அப்போ அது ஏ. 2வது வரியின் கடைசி வார்த்தை ஸ்கீம். அப்போ பிளேக்கும் ஸ்கீமுக்கும் சம்மந்தம் இல்ல, அது பி. 3வது வரியின் கடைசி வார்த்தை டுடே, பிளேயோட ரைமிங் ஆகுது. அப்போ பிளேக்கு கொடுத்த ஏ எழுத்த நம்ம இங்க போட்டுக்கிறோம். பிளே ஏ, ஸ்கீம் பி, டுடே ஏ திருப்பி. அதுக்கு அடுத்த வார்த்தை பாக்குறோம் டீம்னு இருக்கு. இது அந்த ஸ்கீமோட ரைமிங் ஆகுது. அப்போ பிக்கு ஸ்கீமுக்கு கொடுத்த வார்த்தை பி. அப்ப டீமுக்கும் அதே பிஏ போட்டுக்கிறோம். அப்ப ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏ பி ஏ பி, அவ்வளவுதாங்க. இதுக்கு நிச்சயமா ஒரு மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து போயட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். எல்லா போயட்டை பத்தியும் நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டியதில்லை. ஆனா இவர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் தொடர்ச்சியாக வர்றதுனால இவரை பத்தின நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் வந்து 1895 தன்னுடைய கேரியர் 14வது வயசுல தன்னுடைய கேரியரை தொடங்குறாரு. இது என்னன்னா டெட்ராய் ஃப்ரீ பிரஸ், அதுல அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் அந்த காலம் எழுதுறாரு. பத்திகள்னு சொல்லுவோம் இல்லையா, பத்தி, அது எழுதுறாரு. காலம்ங்கிறது பத்தி. 300 நியூஸ் பேப்பர்ஸ்ல அவங்க இடம்பெறாங்க. இவரை வந்து த பொயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், பொயட் ஆஃப் த பீப்புள். இதை ஞாபகம் வச்சுப்போம். அதே போல பொயட் லாரேட் ஆஃப் மிக்சிகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டைட்டில் இவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து அதுக்கு மேல உள்ள விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், பொயட் ஆஃப் த பீப்புள், இது போதும். கூடுதலா பொயட் லாரேட் ஆஃப் மிக்சிகன், இந்த 3ஐயும் நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ரைமிங் ஸ்கீம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்கில், ட்ரில், த்ரில். அதே போல அது நமக்கு தெரியும். 3வது கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ஷனும் முக்கியமான பகுதி தான். ஏன்னா மாதிரி வினாக்கள்ல இது இருக்கு.
ஓன்ட்னு கொடுத்து இது எதனுடைய கான்ட்ராக்ஷன் போன முறை வந்திருந்தது. இதனுடைய கான்ட்ராக்ஷன்ங்கிற வார்த்தையை அதுல பயன்படுத்தல. ஓன்ட்னு கொடுத்துட்டு அதுக்கு இணையான சொல்லியது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கான்ட்ராக்ஷன்ங்கிற வார்த்தை கூட வரல. கான்ட்ராக்ஷன் இஸ் a shortened form of a word or group of words. ஒரு வார்த்தையினுடைய சுருக்கப்பட்ட வடிவம் அல்லது ஒரு சில வார்த்தைகளின் சுருக்கப்பட்ட வடிவம். அப்போ சில ஒமிட் பண்ணுவோம் சில லெட்டர்ஸ். எப்படி? அதுக்கு பதிலா அப்பாஸ்ட்ரபியை போட்டுட்டு அப்பாஸ்ட்ரபி மார்க் நம்ம யூஸ் பண்ணிட்டு சில எழுத்துக்களை நம்ம ஒமிட் பண்ணுவோம், இதுல விளக்கிடுவோம். இதுதான் கான்ட்ராக்ஷன். ரொம்ப நம்ம டீப்பா போக வேண்டியதில்லை. நான் இந்த பிடிஎஃப் வித் ஆன்சர்ஸோட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பிடிஎஃப்க்கு இந்த எல்லாத்துக்குமே நான் ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு நான் ஷேர் பண்றேன். பட் இதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்காது, நான் சொல்லிடுறேன். இட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இது இட் இஸ். டஸ்ன்ட். அப்போ இட் இஸ் அப்படிங்கிறதுல ஐ விடுபட்டு இருக்கு, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு அப்பாஸ்ட்ரபி வந்திருக்கு. டஸ்ன்ட். இந்த இடத்துல என்ன விடுபட்டு இருக்கு? ஓ விடுபட்டு இருக்கு, அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரபி வந்திருக்கு. ஆனா டஸ் நாட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் ஒன்னா சேர்த்து எழுதிட்டாங்க. பாத்தீங்கன்னா டஸ் நாட்ல நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இடைவெளி இருக்கும். இதுல கான்ட்ராக்ஷன்ல அந்த இடைவெளி இருக்காது, ரெண்டு வார்த்தைகளும் ஒன்றா இருக்கும். அதுல ஒரு எழுத்து மிஸ் ஆகிருக்கும், அந்த மிஸ் ஆன எழுத்துக்கு பதிலாக ஒரு அப்பாஸ்ட்ரபி இருக்கும். இதுதான் ரூல் கான்ட்ராக்ஷனுக்கு. டஸ் நாட், அது டஸ்ன்ட். ஓ மிஸ் ஆகிருக்கும், ஓ இருக்க வேண்டிய இடத்துல அப்பாஸ்ட்ரபி இருக்கும். வார்த்தைகளுக்கு இடையில எந்த கேப்பும் இருக்காது. தேர் இஸ். அப்போ நமக்கு தெரியும் தேர் இருக்கு, அது முழுமையான வார்த்தையா இருக்கு. எஸ்க்கு முன்னாடி ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டிருக்காங்கன்னா என்ன எழுத்து மிஸ் ஆயிருக்கும்? ஐ மிஸ் ஆயிருக்கு. தேர் இஸ் அப்படிங்கிற வார்த்தை தேர் இஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ஷனா அப்பாஸ்ட்ரபி போட்டு வந்திருக்கு, ஐ மிஸ் ஆயிருக்கு. இப்போ யூ வில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? யூ அப்பாஸ்ட்ரபி. இப்போ இதுல ரெண்டு எழுத்து மிஸ் ஆகும், டபிள்யூ மிஸ் ஆகும், ஐயும் மிஸ் ஆகும். ஒமிட் பண்ணுவோம், இந்த ரெண்டு எழுத்தையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டு யூ அப்பாஸ்ட்ரபி போட்டு ரெண்டு எல்லு போடுவோம். தட் இஸ், தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தட் இஸ். ஐக்கு பதிலா ஐ வந்து அப்பா மிஸ் ஆயிருக்கு, அப்பாஸ்ட்ரபி வந்திருக்கு. ஐ ஹாவ், இது நம்ம பயன்பாட்டுல நம்ம இருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஐ அப்பாஸ்ட்ரபி போடுவோம், ஹச் ஏவை எடுத்துருவோம். ஐ ஹெச் ஏவை எடுத்துட்டு விஇ போடுவோம், அப்பாஸ்ட்ரபி போட்டு விஇ போடுவோம், ஒன்னா எழுதிடும். ஹி ஹேட், இதுதான் ஹி அப்பாஸ்ட்ரபி போட்டு டி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹச் ஏ டி, அந்த ஹேடுங்கிற வார்த்தையில ஹச் ஏவை எடுத்துட்டு அப்பாஸ்ட்ரபி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இது நம்ம முறையா நம்ம ஆங்கில அந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இது சாத்தியம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை, டெட்டே ஒரு கஷ்டமான விஷயம் இல்லைங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், கொஞ்சம் தெரியாத விஷயங்களுக்கு கூடுதல் நேரம் கொடுத்துட்டீங்கன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான். ஒரு 2 மதிப்பெண் முழுமையா தினசரி 1 மார்க் 1 மணி நேரம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா இது மிக எளிதாக தேர்ச்சி அடையக்கூடிய தேர்வு. அதை கவனத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க நிச்சயமா பண்றோம். இப்போ ஹி ஹேட், அதை அப்பாஸ்ட்ரபி போட்டிருக்காங்க, ஒன்னா எழுதியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஹெச்இ ஒரு ஸ்பேஸ் விடுறோம். டிங்கிறது ஹேடுங்கிற வார்த்தையினுடைய கான்ட்ராக்ஷன். அப்போ ஹெச்ஏ டி அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த அப்பாஸ்ட்ரபி எடுத்துட்டு ஹெச்ஏ டி. அதே போல ஆரஞ்ச், இது ஆர் நாட். அப்போ இந்த என் அப்பாஸ்ட்ரபி டி வந்தாலே நடுவுல ஓ மிஸ் ஆயிருக்குங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல ஹி ஹேஸ், இதுக்கு வந்து ஹி ஹேடுக்கு என்ன ரூலோ ஹி ஹேவுக்கு என்ன ரூலோ அதுதான் இதுக்கும். ஹேஸ், ஹேட், ஹேவ் மூணுலையும் ஹச் ஏவை எடுத்துட்டு அப்பாஸ்ட்ரபி போடுவோம். ஹி ஹேவ்னு வந்ததுன்னா ஹி ஹேஸ்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? அதே ரூல், ஹி அப்பாஸ்ட்ரபி ஹச் ஏவை ஒமிட் பண்ணிட்டு எஸ் மட்டும் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒரு எழுத்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஓல்ட்ல மட்டும் எழுத்து திரிதல், நம்ம தமிழ்ல வந்து திரிதல் விதின்னு சொல்லுவோம் இல்லையா, எழுத்து திரியும் இல்லையா, அது போல இங்க ஓன்ட்ல மட்டும் அது நடக்கும். இந்த ஓன்ட்ங்கிறத கான்ட்ராக்ஷன் எதனுடைய கான்ட்ராக்ஷன்னா வில் நாட். இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். வில் நாட். சார் வில் நாட்ல தான் ஓவே இல்லையே,
அப்படியே ஓ இருந்தாலும் எண்ணுக்கும் என் டீக்கும் நடுவுல தானே வருது. இங்க எப்படி முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா இது மரபுப்படி வந்திருக்கு. நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். won't அப்படிங்கிறது will not. அதே போல would not, should not, would not, இது எல்லாமே அந்த வார்த்தைகள்ல எல்லாம் ஓ மட்டும்தான் விடுபடும். இதே நாட்ல உள்ள ஓ மட்டும்தான் விடுபடும். இந்த வில் நாட்ல மட்டும் WONT. அதே போல ஷல் நாட் அது வந்து ஷாண்ட்னு வரும். ஷல் நாட் ஷாண்ட்னு வரும். அதை நான் விரிவா நான் நடத்துறேன். இன்னொரு முறை நான் உங்களுக்கு அது பிடிஎஃப் தரேன். இப்ப கேனாட் காண்ட் நமக்கு தெரியும், நம்ம பயன்பாட்டில் இருக்கு. மற்ற வார்த்தைகள்ல எல்லாம் ஓ மட்டும் விடுபடும். இங்க ஏற்கனவே ஒரு எண் இருக்கிறதுனால கேனாட்ல காண்ட்னு வரும். கேனாட்ல காண்ட்னு வரும். அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். கேள்விகள் கொடுத்து இந்த மாதிரி தான் நம்மள்ட்ட வினாக்கள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெட்ல ஒரு 2 வரி கொடுத்துருப்பாங்க. அதனுடைய அந்த 2 வரிகள்ல இருந்து நமக்கு என்ன வரும்னா ஒரு கேள்வி இருக்கும். அதை நம்ம அந்த வரிகளை படிச்சுட்டு அதுக்கு தொடர்புடையதா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கு வந்து இங்க இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது எதை குறிக்குது, இட்டுங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? நம்ம அந்த போயத்தை படிச்சா அது புரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க இல்லையா, அது போலதான். ஸோ இதை நீங்க போயத்தை படிக்கும் போதே புரியும். நாங்க இந்த போயத்தோட தமிழ் வடிவம் தமிழ்ல உள்ளது பிடிஎஃப் ஷேர் பண்றோம். கவலைப்படாதீங்க, இந்த போயத்தோட தமிழ் வடிவமும் நாங்க ஷேர் பண்றோம். ஓகே, அடுத்தது திங்க் டு வின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கதை. விஷ்ணு அப்படிங்கிற பையன், அவனுடைய தங்கை 10 வயசு ருச்சா அப்படிங்கிற ஒரு அவனுடைய தங்கை, இவங்க 2 பேரும் இந்த சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற கதை. இவன் அதை தள்ளி விடுவான். இதனுடைய தமிழாக்கம் நாங்க தர்றோம். ஏன்னா இதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இதுல உள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துப்போம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு கொண்டு வரதுக்காக உள்ள ஒரு விஷயம். இதனுடைய தமிழ் வடிவம் முழுமையாக நாங்க தர்றோம். ஒரு 2 முறை நீங்க படிங்க, அப்பதான் இதுல உள்ள வரிகள் புரியும். இதை நடத்தணும்னா எங்களால் நடத்த முடியும். ஒரு முறை நாங்க சொல்லிட்டு போயிடுவோம். பட் நாங்க சொல்றதை விட நீங்க தமிழ்ல படிக்கும் போது இன்னும் எளிதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நாங்க தமிழ் வடிவத்தை ஷேர் பண்றோம். சப்ளிமெண்ட்ரிக்கு நம்ம பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். இதுல எல்லாம் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டியதில்லை. அடுத்ததா ட்ரிப் டு ஊட்டிங்கிற ஒரு ப்ரோஸ் கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கடிதம் அடிப்படையில இருக்கு. இவங்க ஒரு ட்ரிப்பு போனதை பத்தி, அதுல உள்ள விஷயங்களை பத்தி இவங்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை இந்த அந்த கடிதத்துல. அந்த டாபிக்ல இந்த டாய் ட்ரெயின் அப்படிங்கிறத மட்டும் நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். நீலகிரி மவுண்டைன் ரயில்வே 1908 பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டது. மவுண்டைன் ட்ரெயின், அதாவது நம்ம மலை ரயில்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்தியாவோட பாரம்பரியம், ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இது உதகமண்டலம் மேட்டுப்பாளையம் இடையே ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு காட்சிக்கு இனிய பகுதிகளை கொண்டதா இருக்கு. அதே போல இது ஒரு 208 சர்பன் கார்வ்ஸ், நல்ல வளைவுகள், 16 டன்னல்ஸ் குகைகள், 250 பாலங்கள், அதே போல வாட்டர் ஃபால்ஸ், கிளிஃப் எச்சஸ், அதாவது விளிம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, மலையொன்னுடைய விளிம்புகள், அதெல்லாம் இருக்கும். அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். யுனெஸ்கோ வந்து இந்த நீலகிரி மலை ரயில ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. இதே போல டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேலையும் ஒரு ட்ரெயின் இருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ட்ரெயின் போகும்போது, அதாவது குழந்தைகள் போவாங்க, போற வழியில தண்டவாளத்துல வந்து ஒரு யானையும் அதனுடைய குட்டிகளும் வந்து நின்று அடம் பிடிக்கும். அந்த டிரைவர் வந்து அதை ரொம்ப இந்த காக்ஸ்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க.
காக்ஸ்னா அதை சமாதானப்படுத்தி அனுப்புறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. ட்ரம்பட்டிங்னா யானை பிளிறுதல். ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. ஆனால் அது கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் அந்த பையன் ஒரு பையன் போய் அந்த வாழைப்பழத்தை எடுத்து ஓரமா கொடுப்பான். அது உடனே அங்க போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். இவங்க ட்ரெயின்ல போக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் இந்த கதை. இதுல உள்ள வார்த்தைகள் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நம்ம கவனத்துல வச்சுப்போம். ட்ரம்பட்டிங் அப்படின்னா யானை பிளிறுதல், அல்லது நார்மலா ட்ரம்பட்னாலே சத்தமான ஒரு ஓசை எழுப்புதல்னு அர்த்தம். யானை பிளிறுதலுக்கு ஆங்கிலத்துல ட்ரம்பட்டிங்னு அர்த்தம். சக்கிங்னா அந்த இன்ஜின் வந்து ஸ்லோவா போகும் இல்லையா ஃபர்ஸ்ட், அந்த சவுண்டுக்கு பேர் வந்து அந்த செயலுக்கு பேர் சக்கிங். காக்ஸ் அப்படின்னா ஒன்னு சமாதானப்படுத்துறது, ஒரு செஞ்சு அனுப்பி விடுறது அப்படின்னு. மாமர் அப்படின்னா ஒரு முணுமுணுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாமரிங், விஸ்பரிங், இதெல்லாம் வந்து முணுமுணுத்தல் அப்படின்னு வரும். ஓகே, சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கேள்விகள் அங்க வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இந்த வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தை. என்னன்னா இது வந்து ஸ்பெக்டாகுலர், அடுத்தது எக்ஸெப்டட், டெலிஷியஸ், ரொம்ப டேஸ்டியானது அப்படிங்கிறதுக்கு. அதே போல ஸ்கிரீம், கத்துறது, ஃப்ரைட்டன்ட், பயப்படுதல், இந்த மாதிரி அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள். இவை வந்து நமக்கு முக்கியமான வார்த்தைகள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது ஸ்பிளிட்டிங் இன் டு சிலபிள்னு கேட்டிருக்காங்க. சிலபிபிகேஷன் அநேகமாக 8ஆம் வகுப்புல ரொம்ப விரிவாவே பார்ப்போம். அந்த அந்த பகுதியை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வேற சிலபிபிகேஷன்ல எந்த சந்தேகமும் இருக்காது. இதெல்லாம் உள்ளடங்கிய பகுதியாக தான் வரும். அதனால நம்ம நேரா அந்த வகுப்புலயே பார்த்துப்போம். ஏன்னா 2 முறை பார்க்கறது நேரத்தை வீணடிக்கும். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம டென்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 12 டென்ஸ் நமக்கு வருது. ஆனா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய டென்ஸ் வந்து ஒரு 3 அல்லது 4 தான். சிம்பிள் ப்ரெசன்ட் நமக்கு இயல்பா தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் பார்த்துருக்கோம். அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது அந்த சிம்பிள் ப்ரெசன்ட்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் படற்கையில ஒருமை வரும்போது வெர்போட எஸ் செய்யறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல மட்டும். எப்படி? ஹீ ஓப்பன்ஸ். அதே அந்த ஹீங்கிற இடத்துக்கு பதிலா ஹீ அப்படிங்கிற ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பதிலா நமக்கு தெரியும் ஐ விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், நாம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னன்னா நாம்னு சொல்லக்கூடியது, தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ வி ஃபர்ஸ்ட் பர்சன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்த்தாப்புல நிக்கிறவர் முன்னிலை, தமிழ்ல வந்து முன்னிலைன்னு சொல்லுவோம். யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க வந்து செகண்ட் பர்சன். நாம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க செகண்ட் பர்சன். முன்னாடி இருக்கிறவங்கள செகண்ட் ஆங்கிலத்துல எப்படி குறிப்பிடுவோம்? ஒருத்தரா இருந்தா யூன்னு சொல்லுவோம், நிறைய பேர் இருந்தா அவங்களையும் யூன்னு தான் சொல்லுவோம். ஸோ யூங்கிற வார்த்தை தேர்ட் பர்சன். அதான் நம்ம சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூ தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா நாம, செகண்ட் பர்சன்னா நம்ம எதிரில் உள்ளவர், நம்ம 2 பேர் இல்லாம இன்னொருத்தர் படற்கை, மற்றவரை நம்ம சொல்றதுக்கெல்லாம் தேர்ட் பர்சன். எப்படி? அவன், அவள், நானும் சொல்ல மாட்டோம், நீங்களும் சொல்ல மாட்டோம். அவன், அவள், அது, அவை, இது எல்லாமே தேர்ட் பர்சன். இதுல 2 இருக்கு, சிங்குலர் இருக்கு, ப்ளூரல் இருக்கு. அவன்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அவள்ங்கிறது சிங்குலர், அதுங்கிறது சிங்குலர். அப்போ ஹி சிங்குலர், ஷி சிங்குலர், இட் சிங்குலர், தேங்கிறது அவைகள்ங்கிறது ப்ளூரல். ஓகேவா? இப்போ இந்த ஹி ஷி இட் இந்த 3 சிம்பிள் பர்சன்ட்ல வரும்போது வெர்பு பக்கத்துல எஸ் வரும். இதுதான் இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல சிம்பிள் ப்ரெசன்ட்ல உள்ள காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். என்னன்னா இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட்ல தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வெர்புக்கு பக்கத்துல எஸ் வரும். ஓகே, ஹி ஷி இட்டுக்கு மட்டும்தான் வருமா? இல்ல. நீங்க உதாரணத்துக்கு ஒரு பேரை சொல்றீங்க, இப்ப சேகர்னு சொல்றீங்க. சேகர்ங்கிறது நானும் இல்ல, எனக்கு எதிர்த்தாப்புல நிக்கிறவங்களும் இல்ல, யாரோ ஒருத்தர், அந்த இடத்துல இல்லாத ஒருத்தர். அப்போ அந்த சேகர், உதாரணத்துக்கு இந்த இதுல கொடுத்துருக்கோம், சேகர் அந்த கதவை திறந்தான் அப்படின்னு சொல்லும் போது சேகர் ஓப்பன்ஸ். அதே போல ஒரு பெண் பெயரை நம்ம பயன்படுத்துறோம்னாலும், அவங்க ஒரு பெயரை பயன்படுத்தினாலும் அதுதான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள்
ஹி ஷி இட்டு ஒரு நேம் இது வந்தா அந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட்ல வெறுப்புக்கு பக்கத்துல எஸ் சேரும். இது இல்லாம ஒரு த டீச்சர் அப்படின்னு வருது, அதுவும் நானும் கிடையாது, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களும் கிடையாது. ஏன்னா த டீச்சர்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த ஆசிரியர் த டீச்சர் அப்படின்னு வருதா, இல்ல ஏ டீச்சர் ஒரு ஆசிரியர்னு வருதா, அப்பையும் அங்க எஸ் வரும். புரியுதுங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா வெறுப்புக்கு பக்கத்துல எஸ் வரும். இது மட்டும்தான் சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது, நினைவில் கொள்ள வேண்டியது, ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சிம்பிள் பிரசன்டென்ஸுக்கு. என்னது? சிம்பிள் பிரசன்ட்ல என்னென்ன வரும்? ஃபேக்ட் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம்ஸ், அதாவது உண்மைகள், அறிவியல் உண்மைகள், அது எல்லாமே இதுலதான் வரும். காந்தம் இரும்பை ஈர்க்கும், இது அறிவியல் உண்மை. அப்போ அறிவியல் உண்மைங்கிறது சிம்பிள் பிரசன்ட்ல தான் வரும். அதே போல பிரசன்ட் ஆர் பர்மனன்ட் சுச்சுவேஷன், நான் இப்ப சென்னையில இருக்கேன், பிரசன்ட் சுச்சுவேஷனை சொல்றது, அது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல வரும். அதே போல ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், பழக்கங்கள். அவர் எப்பயுமே டான்னு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாருங்க, 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாருங்க. அப்போ அது அவருடைய வழக்கம். அப்போ கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30னா சிம்பிள் பிரசன்ட்ல வந்திருக்குனாலே அது அன்னைக்கு மட்டும் அவர் போகல, என்னைக்குமே அவர் போவாரு, அதுதான் அவருக்கு பழக்கம்னு அர்த்தம். அதே போல ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. இதை எப்ப சொல்லலாம்? மதியமும் சொல்லலாம், முத நாளும் சொல்லலாம். ஏன்? ஏன்னா இது ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், இது மாறாதது. ஸோ இதுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். ஓகேவா? அதே போல வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் அஸ் சூன் அஸ் அன்பு கம்ஸ் இன். அன்பு வந்த உடனேயே வெங்கட் கிளாஸை விட்டு வெளில போயிடுவான். இதுவும் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் தான். அன்பு உள்ள வந்த உடன் வெங்கட் வெளியில போயிடுவான். அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? அன்பு உள்ள வந்த உடன்கிறதுல டென்ஸே இல்லை. அது எந்த டென்ஸ்? அது 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 பாஸ்ட் டென்ஸ்லயும் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ்லயும் கிடையாது, எந்த டென்ஸ்லயுமே வராது. வந்தவுடன் இவன் வெளியில போயிடுவாங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்போ இது சிம்பிள் பிரசன்ட்ல வரும், அதை ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது பிரசன்ட் ப்ராக்ரசிவ், அதாவது பிரசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு நம்ம சொல்ற டென்ஸ். இதனுடைய வெர்பு ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, முன்னாடி வந்து அந்த பி ஃபார்ம் வெர்பு வரும். பி ஃபார்ம் வெர்புனா இஸ், ஆர், இஸ், இஸ், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இதுல ஆம், இஸ், ஆர் இந்த மூணும் பிரசன்ட். வாஸ், வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஆம், இஸ், ஆர் இந்த மூணும் பிரசன்ட். வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸ். இந்த வாஸ், வேர் வந்து பாஸ்ட் ப்ராக்ரசிவ் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரும். இந்த ஆம், இஸ், ஆர் எதுல வரும்னா பிரசன்ட் ப்ராக்ரசிவ் அல்லது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். இதை ஞாபகம் வச்சுப்போம். இது நமக்கு தெரியும், ஏன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்றதுக்கு நம்ம பிரசன்ட் ப்ராக்ரசிவ் டென்ஸை பயன்படுத்துவோம். அன்பினிஷ்டு ஆக்சன்ஸ், இப்போதைக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதுல சொல்லுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம், பிரசன்ட் ப்ராக்ரசிவ். அதே போல அன்னோயிங் ஹேபிட்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, நீ என்ன எப்ப பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு, அதே போன்ற அது போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்படி சொல்லுவோம். அதே போல டெஃபினைட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் ரெஃபரன்ஸ், ஒரு இப்போ ஃபியூச்சர் பிளான் ஆனா அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டைம் இருக்குன்னா அதை நம்ம பிரசன்ட் ப்ராக்ரசிவ்ல சொல்லுவோம். த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ, நாளைக்கு பிரதமர் வருகிறார். அப்ப வருவார்னு சொல்ல மாட்டோம், நாளை பிரதமர் வருகிறார். காரணம் என்ன? அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு, அதனால நம்ம அப்படி சொல்றோம். அதேதான் தமிழ்லையும் அப்படிதான் சொல்லுவோம். நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னை வருகிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வருகிறார் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸா? இல்ல, வந்து கொண்டிருக்கிறார்ன்றதனுடைய சுருக்கம், அப்படி எடுத்துப்போம். ஓகே, தென் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையிலும் முடிவடைந்த ஒரு விஷயத்த சொல்றது. அதுக்கு கீவேர்ட்ஸ் என்ன?
லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, எஸ்டர்டே நேற்று முடிஞ்சிருச்சு, போன வாரம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் வீக், போன மாசம் முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் மந்த், போன வருஷமே முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் இயர், இல்ல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல முடிஞ்சு போயிடுச்சு, 2004 முடிஞ்சிருச்சு. அது இப்படி சொல்ற விஷயங்கள் எல்லாமே சிம்பிள் பாஸ்டன்ஸ். அதே போல கதைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கதைகள் சொல்லும் போது அதுல ரெண்டு விதமா வரும். ஒன்னு ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் வரும், இன்னொன்னு பாஸ்ட் டென்ஸ்லயும் வரும். முடிவடைந்த விஷயங்களை சொல்லும் போது அது பாஸ்ட் டென்ஸ்ல வரும். அதை நாம நினைவுல வச்சுப்போம். முக்கியமான டென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த ரெண்டு டென்ஸை நடத்தினேன், ஆனா இதை நான் முக்கியம்னு சொல்லல. அந்த டென்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் வெர்ப், சிம்பிள் பர்சன்ல இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் முக்கியம். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா என்ன வருங்கிறது முக்கியம். ஒண்ணு, இந்த பாஸ்ட் ப்ராக்ரசிவ் முக்கியம், இதை கவனமா வச்சுக்கோங்க. பாஸ்ட் ப்ராக்ரசிவ் ஆர் பாஸ்ட் கண்டினியூவஸ். இதுக்கு முதல்ல வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டை பார்த்துப்போம். அதாவது அந்த டென்ஸ் எது எதுக்கு வருங்கிறத நம்ம கவனிச்சுப்போம். அந்த டென்ஸ் எந்தெந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கவனிச்சோம். ஓவர்லேப்பிங் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் போது அதை தொடர்பு படுத்தி இன்னொரு செயல் நடக்குது, அதுதான் ஓவர்லேப்பிங் ஆக்ஷன். நான் அந்த ரூமுக்கு போன போது அங்கே டெலிபோன் ஒலித்து கொண்டு இருந்தது. அப்போ நான் அங்க போன போது, அப்போ அது பாஸ்டன்ஸ்ல, சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல இருக்கு. ஆனா அங்க டெலிபோன் ஒலித்து கொண்டு இருந்தது, இது பாஸ்ட் ப்ராக்ரசிவ், பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டு செயல்கள், கடந்த காலத்துல நடைபெற்ற இரண்டு செயல்களை நம்ம தொடர்பு படுத்துறோம். நான் போன வாரம் டெல்லிக்கு போனப்ப பனி கொட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கொட்டி கொண்டு இருந்தது. நான் போன மாசம் சென்னை போனப்ப மழை பெய்து கொண்டு இருந்தது. இப்படி சொல்லுவோம் இல்லையா? ரெண்டு நிகழ்வுகள், நம்ம கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வுகள், அதை பத்தி குறிப்பிட்டு அந்த டைம் டியூரேஷன்ல ஓவர்லேப்பிங்கா இன்னொரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒன்னு சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல இருக்கும், அது வந்து வென்னு ஆரம்பிக்கும். நாங்க இதை செய்த போது, நான் தியேட்டருக்கு போன போது திரைப்படம் ஓடிக்கொண்டு இருந்தது. நான் தியேட்டருக்கு போன போது, அப்ப அது சிம்பிள் பாஸ்ட்ல வரும். படம் ஓடிக்கொண்டு இருந்தது, அது பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரும். இது அநேகமா புரிஞ்ச, இது கிளியரா இருக்குன்னா ஒரு, இல்ல கிளியரா இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. நான் திருப்பி ஒரு முறை சொல்றேன், ஏன்னா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்காது. எனக்கு மட்டும்தான் பேர் தெரியும், சொல்லுங்க. அதாவது ரெண்டு செயல்கள், அதாவது ஒரு செயல் கடந்த காலத்துல நடந்தது, அந்த செயலை பத்தி சொல்லி அது நடந்தப்ப நடந்து கொண்டிருந்த இன்னொரு விஷயத்த சொல்றோம். கடந்த காலத்துல நடந்த விஷயத்த சொல்லி அது நடந்தப்ப நடந்துகிட்டு இருந்த இன்னொரு விஷயத்த சொல்லும் போது நடந்த செயல் சிம்பிள் பாஸ்ட்ல வரும். அப்போ நடந்து கொண்டிருந்த செயல் பாஸ்ட் ப்ராக்ரசிவ் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரும். இதை நினைவில் வச்சுக்கிறோம். இப்போ பாஸ்ட் ப்ராக்ரசிவ்ல அந்த உதாரணத்தை பார்த்துட்டோம். பாஸ்ட் ஹேபிட்ஸ், கடந்த கால பழக்க வழக்கங்கள். அருண் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவான் அப்படின்னா அதுக்கு பாஸ்ட் ப்ராக்ரசிவ் வரும். எம்பசிஸ் ஆஃப் லெங்த் ஆர் டியூரேஷன், அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் அந்த பல விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு இந்த டென்ஸ் வரும். இட் வாஸ் ரைனிங் த டே ஐ ரிமெம்பர் இட் வெல், ரீகாலிங் த பாஸ்ட். நம்ம கடந்த காலத்துல ஒன்ன நினைவுபடுத்துறோம். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏல இருக்கு இல்லையா, அதேதான் வேற வடிவம். அது நடந்து கொண்டிருந்த போது, அது நான் உள்ளே நுழைந்த போது டெலிபோன் ஒலித்து கொண்டிருந்தது. இப்போ இந்த டீல என்ன சொல்றோம், ரீகாலிங் த பாஸ்ட்ல, அன்று மழை பெய்து கொண்டு இருந்தது, நான் இப்போ ஞாபகப்படுத்தி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டுமே ஒரே விஷயம்தான். கடந்த காலத்துல நினைந்த விஷயத்த நம்ம நினைவுபடுத்தும் போது அல்லது தொடர்பு படுத்தி சொல்லும் போது இந்த பாஸ்ட் ப்ராக்ரசிவா பயன்படுத்தணுங்கிறத குறிப்பு வச்சு. ஓகே, லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்புகளையும் நம்ம பார்த்துப்போம். ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே சொல்லலாமா, சொல்லக்கூடாது?
ஐ சா ஹிம் எஸ்டர்டே தான் சொல்லணும். ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கான் பி யூஸ்டு வித் அட்வர்ப்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல கடந்த காலத்தை சார்ந்த அட்வர்ப்ஸ் வராது. எது பாஸ்ட் டைம்ல உள்ள அட்வர்ப் எது இங்க? எஸ்டர்டேங்கிறது ஒரு அட்வர்ப், கடந்த காலத்துல உள்ளதை பத்தி சொல்ற ஒரு அட்வர்ப், அது வராது. அதனால ஐ சா ஹிம் எஸ்டர்டே அப்படிதான் சொல்லணும். அதே போல ஐ வில் கால் யூ வென் டின்னர் வில் பி ரெடி சொல்லக்கூடாது. ஐ வில் கால் யூ வென் டின்னர் இஸ் ரெடி. ஏன்? when the verb in the main class is in the future tense, the verb in the subordinate class should be in the present and not in the future. ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சபார்டினேட், ஒரு மெயின் கிளாஸ். நம்ம காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வரும்போது இதை நம்ம பார்ப்போம். மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது முழுமையாக முடிவடைந்த ஒரு சொல் தொகுதி. சபார்டினேட் கிளாஸ்ங்கிறது இன்னொரு முழுமையாக முடிவடைந்த ஒன்றை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இது. அதுக்கு மீனிங் இருக்கும். கிளாஸை பொறுத்தவரையிலையும் மீனிங் இருக்கும். மெயின் கிளாஸ்ல முழுமையான அர்த்தம் இருக்கும். சபார்டினேட் கிளாஸ் வந்து அந்த மெயின் கிளாஸை சார்ந்தாதான் அர்த்தம் பெறும். அப்படிங்கிறது தான் இந்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு சொல் தொகுதி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு இடத்துல ஒரு சென்டென்ஸ்ல ஒரு இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டுனா இன்னொரு இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ் வரக்கூடாது. அது ஃபியூச்சர் டென்ஸ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐ ஆம் கெட்டிங் அப் எவரிடே அட் 6 AM. நான் வந்து தினசரி 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அதை சொல்லும் போது ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் பயன்படுத்தக்கூடாது. ஏன்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் எப்பயுமே எதுலதான் இருக்கணும்னு பார்த்துருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் இருக்கணும். பழக்க வழக்கம், ஒருவருடைய பழக்க வழக்கம் எப்போதுமே சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் கொடுக்கணும். அதனால ஐ ஆம் கெட்டிங் அப் யூஸ் பண்ணக்கூடாது, ஐ கெட் அப் அதான் யூஸ் பண்ணும். ஓகே, ஐ ஆம் திங்கிங் இட் இஸ் an interesting book. ஐ திங்க் இட் இஸ் an interesting book. அப்போ திங்குங்கிற ஒரு ஒப்பீனியன் நம்ம சொல்றோம்னா அந்த இடத்துல கண்டினியூஸ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஐ திங்க்னு தான் சொல்லணும். ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது ஐ ஆம் திங்கிங்னு சொல்லக்கூடாது, ஐ திங்க்னு தான் சொல்லணும். இது நம்ம நார்மலா ஐ திங்க்னு தான் சொல்லிட்டு இருப்போம், நமக்கு தெரியும். ஓகே, மணி 7 ஆயிடுச்சு. இல்ல சார் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் முடிச்சுக்கிறேன். அப்படி இல்லை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருந்தா நான் கன்டினியூ பண்றேன். ஓகே, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. இன்னொரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரம் a ரயில்வே கேரேஜ். இப்போ இதை எழுதுனது யாரு? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். நமக்கு தெரியும் ரயில் இன்ஜினை நீராவி அந்த இது கண்டுபிடிச்சவர் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்னு தெரியும். அப்ப அந்த ரயில்வேங்கிற பேர் வரும்போது ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன்ங்கிற பேரை நம்ம தொடர்பு படிச்சுக்கிறோம். ட்ரெயினை பத்தி ரெண்டு மூணு ஒரு ப்ரோஸ் இருக்கு, 2 போயம் இருக்கு. அதனால இது வந்து அடிக்கடி வரக்கூடிய பகுதியா இருக்கும். இதுல நம்ம கவனம் எடுத்துப்போம். ஃப்ரம் a ரயில்வே கேரேஜ், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் குறிப்பெடுத்துக்கிறோம். அவரை பத்தி அதிகமான விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய தேவைகள் இல்லை. நம்ம வந்து இந்த போயத்துக்குள்ள நம்ம கவனம் செலுத்துறோம், இதனுடைய அர்த்தத்தை பார்த்துக்கிறோம். இது கொஞ்சம் அந்த போயம் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு தத்துவார்த்தமா இருக்கு. நிறைய பொய்டிக் டிவைசஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். தேவதைகளை விடையும் விச்சஸ் என்ன சொல்றது, இந்த அரக்கியா, ஆமா, அவங்கள விடவும் சூனியக்காரிகளை விடவும் வேகமா போகுது. எது? ட்ரெயின். பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்ட் பிச்சஸ். அதே போல பல பாலங்களையும் வீடுகளையும் தாண்டி போகுது. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில். ஒரு பேட்டில், ஒரு போர்க்களத்துல படைகள் எப்படி போரிட போகுமோ அந்த வேகத்துல போகுது. ஆல் த்ரோ த மெடோஸ் ஹார்சஸ் அண்ட் கேட்டில். குதிரைகளும் மந்தைகளும் இருக்கிற வழியா இது போகுது. அது போல நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெயின் போறதை பத்தி சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை நம்ம படிச்சுக்கிறோம், தமிழ் அர்த்தம் நம்ம கொடுத்துக்கிறோம். இதுல பொய்டிக் டிவைசஸ் என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம்.
அதே போல அந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் அப்படின்னா என்ன? சார்ஜ் அப்படின்னா நம்ம அந்த போலீஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? லத்தி சார்ஜ் அப்படிம்பாங்க. வேகமா போங்க, ரஷ் அப்படின்னு அர்த்தம். கிளாம்பர், கிளைம் ஏறுறது அல்லது மூவ் பண்றது, ரொம்ப ஆக்வர்டா மூவ் பண்றது, ஒரு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அஹ், ஒரு மோசமான வழியில மூவ் பண்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போலதான் மற்ற வார்த்தைகள்லாம் இதுல நேராவே நமக்கு தெரியுது. ஸ்ட்ரிங்கிங், அதாவது இது தொங்குறது, தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்றோம். ட்ராம்ப், a person who travels from place to place on foot in a search of work or a better. இது நமக்கு அர்த்தம் தெரியுது. ட்ராம்ப் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்கிறவர், அதாவது வேலைக்காகவோ பிச்சை இருப்பதற்காகவோ அப்படிங்கிற. ஓகே, வார்த்தைகளை இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகள் வரும், அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அதனால இந்த போயத்தை நம்ம தமிழ்ல ஒரு முறை படிச்சுக்கிறோம். அந்த தமிழ் வடிவம் நாங்க கொடுப்போம். ஏன்னா அது பைரேட்டட் வெர்ஷன்ங்கிறதுனால எங்களுக்கு நாங்க இதுல ஸ்கிரீனிங் பண்ண முடியாது. நாங்க உங்களுக்கு தனியா தருவோம். ஓகே, அடுத்தது அப்ரிஷியேட்டிங் த போயம். நம்ம தனியாவே ஒரு முறை இந்த போயட்டிக் டிவைசஸ் பார்க்க போறோம். ஏன்னா அது வெறும் ஒரு 3 பக்கம் தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து 4 மதிப்பெண் 5 மதிப்பெண் வந்து வருடா வருடம் வந்துகிட்டு இருக்கு. 3 அல்லது 4 பக்கம் தான் மொத்தமே அது. ஆனா போன வருடம் பாத்தீங்கன்னா தாள் 1ல அதுக்கு ஒரு 3 மதிப்பெண், தாள் 2ல ஒரு 4 மதிப்பெண் வந்தது. இந்த பொயட்டிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல. அதுல ஏற்கனவே நம்ம வந்து ரைமிங் ஸ்கீம் பார்த்துட்டோம். அது ஒரு பொயட்டிக் டிவைஸ். இப்ப இதுல சிமலி அப்படின்னு, சிமலி சொல்லு, அது வந்து பார்த்துட்டு ஸ்மைல் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். சிமலி அப்படின்னா உருவகம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அதுதான் உவமை. சாரி, உவமை. அதாவது ஒன்றை சொல்லி அது போலன்னு சொல்றது உவமை. லைக் அ சைல்டு, ஒரு குழந்தையை போல. அஸ் கூல் அஸ், அந்த அளவுக்கு குளிரா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கும். அதை விட ஒரு குளிர்ந்த பொருளை ஐஸ், ஐஸ மாதிரி குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அஸ் கூல் அஸ் ஐஸ், ஐஸை போன்று குளிர்ச்சியாக இருந்தது. லைக் எ சைல்டு, ஒரு குழந்தை மாதிரி அவன் நடந்துகிட்டான். இப்படி அந்த அஸ் அல்லது லைக். இப்ப நம்ம தமிழ்ல ஓமைக்கு என்ன சொல்லுவோம்? போல வந்தா அது ஓமைன்னு சொல்லுவோம். அதேதான் இங்க. அசோ லைக்கோ வந்தா அது சிமிலி. அது வரலன்னா அது இன்னொன்னு இருக்கு, நினைக்கிறேன். அது வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ அஸ் கூல் அஸ், லைக் அ சைல்டு, அஸ் லைக் ரெண்டும் வந்தால் சிமலி. அதை எழுதிக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். பொயட்டிக் டிவைஸ்ல 2வது டிவைஸ் சிமலே, சிமிலே. இது அஸ், லைக், இந்த 2 வார்த்தைகளும் இடம்பெற்றால் அது சிமலே. இதை எழுதிக்கிறோம். உவமை, தமிழ்ல குறிப்பெடுத்துக்கிறோம், உவமை. அதே போல சிங்கன் போயம், இதை நம்ம பார்த்துக்கோ. ஏன்னா இது ஒரு முக்கியமானது. நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்துருக்கோம். அந்த ஃப்ரெண்டுன்னு எழுதும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பத்தி, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுங்க. சார் நான் நோட்ல அதை எழுதியிருக்கேன், அந்த ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு போட்டு நான் அதை குறிச்சு வச்சிருக்கேன், எனக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படின்றவங்க. ஓகே, வெரி குட். நிறைய பேர் அந்த முயற்சியை எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே, அக்கஸ்டிக் போயம், சூப்பர். இப்போ அடுத்தது அதே போல ஒரு போயம் தான் இந்த சிங்கன் போயம். இத சிங்கன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இது ஒரு கஷ்டமான போயம். இது எழுதுறதுக்கே கஷ்டம். எனக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய வடிவத்துல 11 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும். அதை இப்படிதான் எழுதணும்னு ஒரு விதி இருக்கு. என்னது? லயன் 1ல டைட்டில் இருக்கணும், அது ஒரு நவுனா இருக்கணும். ஓகேவா? லைன் 1ல டைட்டில் இருக்கணும், அது ஒரு நவுனா இருக்கணும். இதை நீங்க அப்படியே மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு போயத்தை கொடுத்துட்டு இது வந்து அக்வாஸ்டிக் போயமா, காங்கிரீட் போயமா, சிங்கன் போயமா அப்படின்னு கேட்கலாம். அல்லது ஒரு, என்ன சொல்றது, ஆமா, அதை தவிர வேற சாய்ஸ் கிடையாது. ஒரு 4 வரியை கொடுத்துட்டு இது என்ன வகையான போயம்னு கேட்டா அதுதான் நம்ம எழுத போறோம். உங்களை வந்து அங்க ஒரு அக்வாஸ்டிக் சிங்கன் போயம் ஒண்ணு எழுதுங்கன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா
சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான் அப்படிங்கும்போது இது இது ஒண்ணுதான் நமக்கான வாய்ப்பு. சிங்கன் போயம் ஒண்ணு கொடுத்துட்டு ஒரு ஒரு போயம் ஒரு 4 வரி கொடுத்துட்டு இது வந்து என்ன போயம், அக்கஸ்டிக் போயமா, காங்கிரீட் போயமா, சிங்கன் போயமா, இன்னொரு 2 போயம் இருக்கு அதுவா அப்படின்னு கேட்கலாம். அவ்வளவுதான் இதுல உள்ள வாய்ப்பு. அதுக்கு இதனுடைய வடிவம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃப்ரெண்டுன்னு நம்ம குறிச்சிருப்போம். அதாவது அந்த தலைப்பு இருக்கும். தலைப்புல அந்த முதல் வரி எல்லாம் அந்த ஒவ்வொரு வரியின் முதல் எழுத்தையும் சேர்த்தா அந்த தலைப்பு வந்துடும். அதாவது முதல் வரியின் முதல் எழுத்துல முதல் வரியின் முதல் எழுத்து வந்து அந்த தலைப்பின் முதல் எழுத்தாகவும், 2வது வரியின் முதல் எழுத்து வந்து தலைப்புல 2வது எழுத்தாகவும், அப்படி ஃப்ரெண்ட் அப்படின்னு முதல் வரி எஃப்ல ஆரம்பிக்கும், அடுத்த வரி ஆர்ல ஆரம்பிக்கும், அடுத்த வரி ஐல ஆரம்பிக்கும், 4வது வரி ஈல ஆரம்பிக்கும். இப்படி வந்தா அது அக்வாஸ்டிக் போயம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது சிங்கன் போயம். இதுல முதல் வரியில ஒரு நவுன் இருக்கும், 2வது வரியில 2 அட்ஜெக்டிவ் இருக்கும். அந்த 2 அட்ஜெக்டிவும் அந்த நவுனை பத்தி சொல்லும். இங்க ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, 2வது 2 அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, லாங், ஸ்னேக்கிங். இது ரெண்டுமே அந்த ட்ரெயினை பத்தின டெஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அதை நம்ம கிளியரா நம்ம புரிஞ்சுக்கிறோம். 3வது வரியில ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க, வெர்ப்ஸ். வெர்ப்ஸோட 4th ஃபார்ம் அது கொடுத்துருக்காங்க. ஜெரண்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அது அதனுடைய ஆக்ஷனை பத்தி விவரிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும், வெர்ப்ஸா இருக்கும். 4வது வரியில ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். அது வந்து அந்த ட்ரெயினை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரேஸா இருக்கும். ஃப்ரேஸ்னா நமக்கு தெரியும், அலாங் த விண்டிங் ட்ராக்ஸ். இதுல வந்து முழுமையான பொருள் இல்லை, இது ஒரு சொல் தொகுதி, அவ்வளவுதான். இப்ப கிளாஸ்னா அதுல ஒரு பொருள் இருக்கும். மெயின் கிளாஸ்னா முழுமையான பொருள் இருக்கும். சபார்டினேட் கிளாஸ்னா இன்னொரு மெயின் கிளாஸை சார்ந்தா அதுக்கு முழுமையான பொருள் வந்துடும். ஃப்ரேஸ்னா ஒரு சொல் தொகுதி, அதுல அர்த்தம் இருக்கும், பட் கிளாரிட்டியா இருக்காது. அப்போ அலாங் த விண்டிங் ட்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது. ஓகே, கடைசி வரியில ஒரே வார்த்தை இருக்கும், அது திருப்பி அந்த டைட்டில ரிப்பீட் பண்ணும், ப்ரொஃபஷன். ஓகே, இதுதான் 5 வரி. முதல் வரியில ஒரு வார்த்தை நவுனு, 2வது வரியில 2 வார்த்தை அட்ஜெக்டிவ், 3வது வரியில 3 வார்த்தை வெர்பு, 4வது வரியில ஒரு ஃப்ரேஸ், அதுல 4வது வரியில 4 வார்த்தை இருக்கணும், அது ஒரு ஃப்ரேஸ், 5வது வரியில டைட்டில ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை. ஓகே, அடுத்தது கலிவர் டிராவல் சப்ளிமெண்டரி கொடுத்துருக்காங்க. இந்த கலிவர் அப்படிங்கிற ஒரு கப்பல்ல இருக்கக்கூடிய டாக்டர், அவர் என்ன பண்றாரு, வாயேஜ்னா பயணம். ஏன்னா இந்த வாயேஜ்ங்கிற வார்த்தை அடிக்கடி நமக்கு வரும், அதை ஞாபகம் வச்சுப்போம். வாயேஜ் அப்படின்னா பயணம். வாயேஜ் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கப்பல் வந்து ஒரு பயங்கரமான புயல்ல மாட்டிக்குது. அந்த கப்பல் ஒரு பாறையில மோதி உடஞ்சிருது. அந்த குரூ மெம்பர்ஸ், ஒரு கப்பலை இயக்கக்கூடிய குரூ அப்படின்னு பேரு. இப்ப நம்ம கிரிக்கெட் விளையாடுறவங்களை வந்து டீம்னு சொல்றோம் இல்லையா, குழு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலை இயக்கக்கூடியவங்களுக்கு வந்து குரூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளைட்டுக்கும் அதான் வரும். அந்த குரூ மெம்பர்ஸ் 6 பேர் என்ன பண்றாங்க, கல்லிவர் அவங்க எல்லாரும் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ ஒரு பெட்டி, ஒரு சின்ன போட் வருது. அதுல போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அலையில மாற்றி ஓவர் டேங்க் தலைகீழ போயிடுது. கலிவர் வந்து ஒரு நல்ல ஸ்விம்மர். அவர் என்ன பண்றாரு, நீந்தி கரையை அடைந்து விடுகிறார். அவர் மட்டும் நீந்தி கரையில அடைந்து விடுகிறார். மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்கிற பத்தின குறிப்புகள் இதுல இல்ல. ஓகே, அந்த கோஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கோஸ்ட்னா கடல் ஓரம், கோஸ்டல் கடலோர காவல் படை, இதன் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கோஸ்ட்னா கடலோரம். ஏன்னா இந்த வார்த்தை அடிக்கடி நமக்கு வரும், அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். இது ஒரு முக்கியமான வார்த்தை, நம்ம 6 to 8 பாடப்பகுதியில முக்கியமான வார்த்தை. இப்போ அவர் என்ன பண்றாரு, ரொம்ப அந்த கடற்கரை வந்து ரொம்ப மாறுபட்டதா இருக்கு, ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ரொம்ப தனிமையா இருக்கு, யாருமே இல்லாம இருக்கு. அப்போ அவர் வந்து தன்னை தானே அவர் கடற்கரையில அப்படியே இழுத்துட்டு வர்றாரு. அங்க யாராவது மக்களோ வீடோ இருக்கான்னு பாக்குறாரு. அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை, ரொம்ப பசி. அவர் அப்படியே மயங்கி அந்த புல்லுல வந்து விழுந்து நல்லா தூங்கிடுறாரு, பசி மயக்கத்துல தூங்கிடுறாரு. திருப்பி அவர் விழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சூரிய வெளிச்சம் அடிக்குது. இவர் வந்து அந்த சித்திர குள்ளர்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க வர்றாங்க, லில்லி புட் அவங்க வர்றாங்க.
இவரை கட்டி இழுத்துட்டு போறாங்க, அரசவைக்கு கொண்டு போறாங்க. அப்புறம் இவர் பேசுறாரு, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் போர் வருது. போர்ல இந்த நாட்டுக்கு ஆதரவா இருக்காரு. அந்த எதிர் நாட்டு படைகளை வந்து ரொம்ப அவங்களும் அந்த லில்லி புட்டன்ஸ் தான். சித்திரக்குள்ளர்கள் தான். அந்த இன்னொரு நாடும் ரொம்ப ரொம்ப ஒரு கை விரல் அளவு உள்ளவர்கள். அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. கடைசியா ஒரு நல்ல பரிசு பொருளோட வீட்டுக்கு திரும்புறாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதை நான் கதையோட தமிழாக்கம் நான் தர்றேன். தமிழாக்கம் தரேன்னு சொல்லிட்டு ஏன் சார் இவ்வளவு நேரம் வீணடிச்சீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வகுப்பு முடிந்தால் டக்குன்னு விலகாதீங்க. நாட்டு நல வாழ்த்து முடிச்சுட்டு விலகுங்க. சில குறிப்புகள் சொல்லுவேன், அதை கேட்டுட்டு நானே சொல்லிடுவேன், நீங்க தாராளமா விலகலாம், இதுக்கு மேல சந்தேகம் இருந்தா மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லுவேன். டக்குன்னு விலக ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே. ஓகே, நன்றி.